திராமசாமி மையப்பன் ஒரு குறைந்தபட்ச நேர்மை அறம் என்பதோடு ஒரு முடிவு அணுகணும். அது தேர்தல் முடிவு மட்டுமல்ல, கருத்து கணிப்பு முடிவுகள்லயும் அது இருக்கணும்னு எதிர்பார்க்கிறோம்னு சொல்றாங்க. அது நியாயம் தானே? பாரத மன்னருக்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கம். என்ன வேடிக்கையாக இருக்கிறது அப்படின்னா, தேர்தலுக்கு முன்னாடி கேம்பெயின் பண்ணியிருக்கணும். தேர்தலுக்கு முன்னாடி அதான் சூர்யா அவர்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, கட்சிகள்லாம் வந்து கேம்பெயின் தளத்தில் வெறும் வெக்கேஷன், எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து கேம்பெயின் பண்ணுறோம். அது வரைக்கும் மக்களுக்கு என்ன தேவையோ அந்த செயல்பாடுகள் செய்தோமா இல்லையா? நம்ம தமிழ்நாட்டிலே சென்னையிலேயே நம்ம பார்த்தோம் வந்து கேண்டிடேட்ஸ் எல்லாம் இங்கே புயல் வந்த போது கூட வரல அப்படின்னு மக்கள் வந்து இது அதிருப்தி தெரிவிச்சிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்து இன்னைக்கு எக்ஸிட் போலிங் முடிஞ்சு எக்ஸிட் போல் வந்ததுக்கப்புறமா கேம்பெயின் நடக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் மக்களுக்கு தேவையானவற்றை செய்ய வேண்டும் என்றால் ஆட்சியில் இருந்தபோது செய்திருக்க வேண்டும். 66 ஆண்டுகள் காங்கிரஸ் இருந்தது. திமுக இன்னைக்கும் ஆட்சியில் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் தமிழ்நாட்டில் ஆட்சி புரிந்து இருக்கிறார்கள். அவர்கள் மக்களுக்கு என்ன செய்திருக்காங்க? 10 ஆண்டு ஆட்சி பத்தின மதிப்பீடு கொடுக்குறாங்க. 10 ஆண்டு ஆட்சிக்கான 5 ஆண்டு இந்த தேர்தல் 5 ஆண்டு கூட அதுதான். அப்படின்னா எதிர்க்கட்சிகள் அன்னைக்கு முனைப்பா செயல்பட்டு இருக்கணும். அவர்கள் முனைப்பாக செயல்படவில்லை. அதுதான் அண்ணன் வந்து கிளியரா சொன்னாங்க. அதை விடுங்க, அப்படி முனைப்பா அப்ப செயல்படலைன்னா கூட கேம்பெயினுக்கு முன்னாடியே அதை ஆரம்பிச்சிருக்கணும். எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அது என்ன மாதிரி விஷயம், மக்கள் எப்படி சீரியஸா எடுத்துப்பாங்க? ஒன்னும் இல்ல, சிம்பிளா அப்ப நம்ம தொடர்ச்சியா இல்ல திரு நான் என்ன கேட்கிறேன்னா, தொடர்ச்சியா நம்ம நிறைய விவாதங்கள்ல பேசியிருக்கோம். ஒவ்வொரு விவாதத்திலும் நம்ம பேசின விஷயங்கள் எல்லாமே பாரதிய ஜனதா கட்சி மேற்கொண்ட பிரச்சாரம், பிரதமர் என்ன பேசினாரு, அல்லது ராகுல் காந்திக்கு என்ன பிரதமர் கவுண்டர் கொடுத்தாரு, உள்துறை அமைச்சர் பேசியதற்கு ராகுலோ பிரியங்காவோ என்ன கவுண்டர் கொடுத்தாங்க, என்ன பேசினாங்க, அது பரப்புரையில என்னவாக எதிரொலித்தது அப்படிங்கறத நிறைய பேசணும். அப்ப அது பரப்புரை இல்லையா? அது என்ன கணக்குல நம்ம சேர்க்கணும்? அதுதான், அது டெஃபினட்டா கிடையாது. நான் அந்த இதுக்கு வரேன். அதுக்கு முன்னாடி நான் இந்த எக்ஸிட் போல பத்தி நான் ஒரு அனாலஜி மட்டும் கொடுத்துறேன். என்ன அப்படின்னா, நம்ம வந்து சின்ன வயசுல நம்ம ஸ்கூல்ல எக்ஸாம் எழுதுறோம், இல்ல கல்லூரியில கூட எக்ஸாம் எழுதும் போது எப்படி இருந்தாலும் என்னோட தேர்ச்சி பெற்றனா இல்லையா அப்படின்னு ஆசிரியர் வந்து மதிப்பு போடும்போது போடுவாங்க. ஆனால் எக்ஸாம் எழுதி முடிச்ச உடனே நான் பாஸ் ஆகனா இல்லையான்றது நானே ஒரு கணக்கு போட்டு பார்த்துப்பேன். அது மேலே குறைய வரும். ஆனால் அந்த மேலே குறைய வரதுக்கு எனக்கு ஒரு எஸ்டிமேட், நான் என்ன செய்திருக்கிறேன் அப்படின்னு தெரியும். ஒன்று முதல்ல கேண்டிடேட்டுக்கு அது பண்ண தெரியும், அவரோட பூத் லெவல் ஏஜென்ட்டுக்கு பண்ண தெரியும். அரசியல் கட்சிகள் எல்லாருமே அது செய்திருப்பார்கள். திமுக, விசிகே எல்லாருமே வந்து பயங்கர தேர்ந்த கட்சிகள். அவர்களுக்கு என்ன சூழ்நிலை அப்படின்னு தெரியும். ஒன்று. இரண்டாவது, இந்த எக்ஸிட் போல் வரதும் அதே மாதிரி ஒரு சூழ்நிலை. மக்களுக்கு அந்த விஷயத்தை எப்படி தெரிவிக்கிறது அப்படின்னு எல்லாருக்குமே அந்த ஒரு சுவாரஸ்யம். நான் வந்து தேர்தல் முடிவுகள் வரணும் அப்படின்னு, அதற்கு முன்னாடி தெரிய வேண்டும் அப்படின்னு. இதற்கான ஒரு மெத்தடாலஜி இருக்கு. இந்த செஃபாலஜி அப்படின்ற அந்த மெத்தடாலஜியை எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் தேர்ச்சி பெறும் போது அந்த மெத்தடாலஜி நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம், இல்ல தேர்ச்சி பெறாத போது அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னா ஒன்று. சரி, நம்ம ஒரு என்டிட்டியோட தான் நம்ம எடுத்துக்க தேவையில்லை. நம்ம கிட்டத்தட்ட 11 என்டிட்டி கொடுத்திருக்காங்க. 11 என்டிட்டில 10 என்டிட்டி வந்து பாஜக ஆட்சிக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அதுல அவர்களுடைய சந்தேகமே அந்த 10 என்டிட்டியும் கிட்டத்தட்ட சேம் நம்பரா இருக்கே அப்படிங்கிறது தான். ஏன்னா மக்களோட பிரதிபலிப்பு என்ன அப்படின்றதானே அவங்க அந்த எக்ஸிட் போல்ல கொடுக்க முடியும். எல்லாருமே வேரிடா கொடுத்திருந்தாங்கன்னா ஒவ்வொருத்தரோட டயமெட்ரிக்ஸ் வேறையா இருக்கு, டேட்டா கலெக்ஷன் தவறாக இருக்கு, இல்ல அவர்களோட அனாலிசிஸ் தவறாக இருக்கு, அவர்கள் கேட்ட கேள்வி தவறாக இருக்கு அப்படி நம்ம சொல்ல முடியும். இவர்களால சாம்பிள் சைஸை குறை சொல்ல முடியல, இவர்களால எடுத்த நேரத்தை குறை சொல்ல முடியல, அவங்க பண்ண அனாலிசிஸை குறை சொல்ல முடியல. இந்த அமைப்புகள் எல்லாமே அவங்க எப்படி அனலைஸ் பண்றாங்க, எப்படி டேட்டா கலெக்ட் பண்றாங்க, எங்க டேட்டா கலெக்ட் பண்றாங்க, யார் அவங்க பிரைமரி சோர்ஸ் டேட்டா கலெக்ட் பண்றதுக்கு அப்படின்றது எல்லாமே பப்ளிக் இன்ஃபர்மேஷனா இருக்கு. அப்போ இவர்கள் பண்ணதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லுங்க. மேல குறையா இருக்கலாம், அரித்மெட்டிக்கா எரர் இருந்திருக்கலாம், இல்ல அவங்களோட கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல்ஸ் தவறாக இருந்திருக்கலாம், சோ ஸ்டாட்டிஸ்டிக்கலா அவங்களோட பிரின்சிபல்ஸ் வந்து ஆல்டர்டா இருந்திருக்கலாம். அப்படின்னா இதுதான் எங்களோட தவறு அப்படின்னு அந்த எக்ஸிட் போல குறை சொல்ற மாதிரி சொல்லணும். இன்னைக்கு இவங்க எல்லாருமே மீடியா ஏஜென்சியோட சேர்ந்து செய்றாங்க. அப்ப அந்த டேட்டா கலெக்ட் பண்றவங்க, அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அனலைஸ் பண்றவங்க, அந்த மீடியா ஏஜென்சிஸ் எல்லாரையுமே தவறு சொல்கிறார்கள் அப்படின்னா இல்ல அதுதான் வன்னியரசு சொல்றாரு. அதான் தவறு அப்படின்றதுல நான் ஒரு கொள்கை சார்ந்த ஒன்னு சொல்றேன். இதெல்லாம் டெமோக்ரசி சார்ந்த இயக்கங்கள். இவர்களால அவர்கள் குறை மட்டும் தான் சொல்ல முடியுது அப்படின்னா அந்த ரிசல்ட் தவறு அப்படின்னு அவர்களால சொல்ல முடியுதே தவிர என்ன காரணம் அப்படின்னு சொல்ல முடியல. அப்போ ஒரு டெமோக்ரசியை क्वेश्चन பண்றாங்க, டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷனை क्वेश्चन பண்றாங்க அப்படினாங்கல. அந்த டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன் ரவீந்திரன் என்ன காரணம் நான் சொன்னேன்னு சொல்றாருன்னா, நான் கடைசி பேஸ்னுடைய முடிவை நீங்க எப்படி 6:30 மணிக்கு சொல்லிட முடியும்னு கேக்குறாரு. அது நியாயமான கேள்வி இல்லையே. நான் இன்னைக்கு இருக்க டேட்டா கலெக்ஷன் சிஸ்டம்ல சொல்றேன். ஒண்ணும் இல்ல, நான் வந்து போன்ல டேட்டா கலெக்ட் பண்றேன், அது டேட்டா வந்து இமிடியேட்டா ரிலே ஆயிடுது. அப்புறம் அவங்க சர்வர்ல இருக்கு, அவங்க அதை உடனே அனலைஸ் பண்றதுக்கான கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. 57 இடத்துக்கு தான் அந்த 6:30 மணிக்கு ஆரம்பிக்கிறது. மாநிலையா சொல்லும் போது கடைசியாக தான் அந்த மாநிலங்கள்லாம் வருது. எடுத்த உடனே நாங்க யூபில, வெஸ்ட் பெங்கால்ல இந்த மாவட்டங்களுக்கு நாங்க உடனே தெரிவித்து விட்டோம் அப்படின்னு யாரும் சொல்லல. அது ஒண்ணு இருக்கு.
இருக்கு. இன்னொன்னு நீங்க இந்த இது செஃபாலஜி லீட் பண்றவங்க எல்லாரையும் பாருங்க, அவங்க அந்த ரிப்போர்ட்டிங்க்கு வரதே ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு தான் வராங்க, யாருமே உடனே வரது இல்ல. அவங்க அந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. சோ அப்படி நம்ம எல்லாரையுமே ஒட்டுமொத்தமா குறை சொல்கிறோம் அப்படின்னா ஆதாரப்பூர்வமாக குறை சொல்ல வேண்டும். ஏன்னா நம்ம ஒருத்தரோட இன்டெகிரிட்டியும் ஒருத்தரோட எபிலிட்டியும் நம்ம क्वेश्चन பண்றோம். அப்ப இந்த அரசியல்வாதிகளோட இன்டெகிரிட்டியும் எபிலிட்டியும் நான் क्वेश्चन பண்றேன்னா ஆதாரத்தோட பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது. அவர் ரொம்ப வெளிப்படையா குற்றம் சாட்டுறாருங்க. நீங்க எப்படி வந்து அரசனுடைய ஒரு அட்டானமஸ் பாடிஸ் அமைப்புகளை நீங்க எப்படி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றீங்களோ அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்கீங்க. அதுதான் இப்படி யூனிஃபார்மா ஒரு நம்பர் வந்து மீண்டுமாக பிஜேபி ஆட்சி அமைக்கும்ங்கிற அளவுக்கான ஒரு கான்ஃபிடன்ட் நம்பரை கொடுக்கிறதுக்கு காரணம் அதுதாங்கிறது வன்னியரசனுடைய அதுவும் தவறான விஷயம். ஏன்னா அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க அப்படின்னா இவர்கள் வந்து நீதிமன்றத்துக்கு அனைவருமே யார் மேல குற்றம் சாட்டப்பட்டிருக்கோ அனைவருமே நீதிமன்றம் போயிருக்காங்க. அவங்க பயச கேள்வி கேட்டிருக்காங்க, அவங்க ப்ரொசீஜரை கேள்வி கேட்டிருக்காங்க, ப்ராசஸ் கேள்வி கேட்டிருக்காங்க. நீதிமன்றம் ஒவ்வொரு லெவல்லையும் அது சிபிஐ கோர்ட்டா இருக்கலாம், ஸ்பெஷல் கோர்ட்டா இருக்கலாம், ட்ரையல் கோர்ட்டா இருக்கலாம், உயர் நீதிமன்றமா இருக்கலாம், உச்ச நீதிமன்றமா இருக்கலாம், ஒரு நபர் இல்ல அனைவருமே கேள்வி கேட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு வேளையிலுமே அது क्वेश्चन பண்ணும்போது அந்த இன்டெகிரிட்டி தவறு கிடையாது, பயஸ் கிடையாது அப்படின்றது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா இவர்களே ஒருத்தர் மேல குற்றம் சொல்லுவாங்க. செந்தில் பாலாஜி மேல திமுக ஆட்சியில் இல்லாத போது அவர்கள் குற்றம் சொல்லுவாங்க, காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இல்லாத போது கூட்டணி இல்லாத போது லிக்கர் ஸ்கேம் அவங்க தான் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுவாங்க, எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு கோர்ட்டுக்கு போவாங்க. ஆனா அவர்கள் என்னைக்கு கூட்டணி செய்தார்களோ என்னைக்கு அவர்கள் கட்சியில சேர்ந்தார்களோ அவர்கள் வந்து இல்லையா பிஜேபிக்கு பொருந்தா. ஆனா இன்னைக்கு அந்த இன்ஸ்டிடியூஷன் கூட்டணியில ஒரே ஒரு நிமிஷம் கூட்டணிக்கு வரதுக்கு முன்னாடி சாரி ஒரு நிமிஷம் கூட்டணிக்கு வரதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிமிஷம் இல்ல அது பாஜகவுக்கு பொருந்தாதான் கேக்குறேன். நாட் பாசிபிள் இல்ல எப்படி பொருந்தாது? அதிமுக திமுக ரெண்டுமே ஊழல் கட்சிகள் அப்படினாரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா. கூட்டணிக்கு வந்தபோது அதிமுக மேல அந்த குற்றச்சாட்டு சொல்லல, கூட்டணியில இருந்து வெளியில போன பிறகு அதே குற்றச்சாட்டு அதிமுக மேல வருது. அப்ப எப்படி என்னோட ஸ்டேட்மென்ட் வந்து இன்ஸ்டிடியூஷனோட நியூட்ரலிட்டியை பத்தி நான் அந்த ஸ்டேட்மென்ட்ட முடிச்சிடுறேன். நீங்க கேக்குறது பாஜகல வந்து குற்றம் செய்தவர்கள் வந்து சேரலாமா இல்லையான்னு. அது நான் அதுக்கு பதில் சொல்ல, அது நான் அதுக்கு பதில் சொல்ல. நீங்க சொன்ன செந்தில் பாலாஜினுடைய குற்றச்சாட்டுக்கு நான் பதில் சொன்னேன். நான் குற்றச்சாட்டே சொல்லலையே, நான் இன்ஸ்டிடியூஷனோட நியூட்ரலிட்டி இஸ் மை क्वेश्चन. இன்ஸ்டிடியூஷனோட நியூட்ரலிட்டி பத்தி உங்க கேள்வி கிடையாது. இன்ஸ்டிடியூஷன் நியூட்ரலா இல்லையா அப்படினா கேள்வி வைத்தவர்கள் குற்றம் சாட்டியவர்கள் அவர் ப்ராசிக்யூட் பண்ணும்போது அந்த இன்ஸ்டிடியூஷன் சரியாக பண்ணுது அப்படி நம்பணும். ஆனா நானே குற்றமும் சாட்டி நானே ஆதாரமும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அந்த ஏஜென்சி சரியாக இன்வெஸ்டிகேட் பண்ணல, அந்த ஏஜென்சி இன்னைக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தவறாக இன்வெஸ்டிகேட் பண்றாங்கன்னு சொன்னா அவர்கள் கேட்ட கேள்வி, அவர்கள் ஃபைல் பண்ண கம்ப்ளைண்ட், அவர்கள் கொடுத்த ஆதாரம் இது எல்லாமே தவறாக இருந்ததா? அன்னைக்கு வந்து மக்கள் வந்து என்ன பண்ணாங்களோ அப்படின்றது எங்க சொன்னது யாரு சார்? அஜய் மாக்கன் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாரு சார். காங்கிரஸ் கட்சி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண சொல்லி கேக்குது, நீதிமன்றத்துக்கு போய் அவங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க அப்படினு கேக்குறாங்க. நீங்க செந்தில் பாலாஜிய சொல்லும்போது திமுகவை சொல்றீங்க, செந்தில் பாலாஜி மேல கொடுத்த கம்ப்ளைண்ட நாங்க மாத்தணுமா இல்ல இது தவறுன்னு சொல்லிருக்கோமா? இல்ல அவர் மேல இன்னைக்கு எந்த இன்ஸ்டிடியூஷனையாவது எங்க தலைவர் கரெக்ட் பண்ணிருக்காரா? திமுக காரனா இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படுதா இல்லையா? காவல்துறையாக இருந்தால் காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா இல்லையா? எங்கள் தலைவர் மீது குற்றம் சாட்டுவதற்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு தலைவர் மீது குற்றம் சாட்டல. இன்ஸ்டிடியூஷனோட நியூட்ரலிட்டி எனக்கு முன்னாடி பேசிய வன்னியரசன் கேள்வி கேட்டாரு, நான் இன்ஸ்டிடியூஷனோட நியூட்ரலிட்டி இருக்கா இல்லையா நான் பதில் சொன்னேன்.